தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருக்கிறேன். நாடுகளின் வரிசையில இன்றைக்கு பிரேசில் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பிரேசில் கூட்டாட்சி குடியரசு மிக பெரியதும் மிகுந்த மக்கள் தொகை கொண்டதுமான நாடு ஆகும். இது உலகிலேயே 5வது பெரிய நாடு ஆகும். இதனுடைய தலைநகர் பிரசிலியா. இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இங்கு சுமார் கிறிஸ்தவர்கள் 99% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். சுமார் 21.5 கோடி ஜனங்கள் கொண்ட இந்த ஜனங்களின் ரட்சிப்புக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்த பிரேசிலானது 26 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. லத்தீன் அமெரிக்காவின் மிக பெரும் தேசிய பொருளாதாரமாக பிரேசில் விளங்குகிறது. இத்தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். இங்குள்ள வேளாண்மை மற்றும் தொழிலகங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருந்து கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, வீடுகள் தோறும் ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளையிடும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சகீவை பார்த்து சொன்னது போல இன்றைக்கு பிரேசிலில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரேசில் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுமார் ஆண்டவரே 21.5 கோடி அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகைவை பார்த்து சொன்னீங்களே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த பிரேசில்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இங்குள்ள ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே தேவனை உண்மையோடும் பக்தியோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்துல அன்பு கூறுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சபைகளிலே ஆண்டவரே உம்முடைய வசனமானது தெளிவாகவும் கலப்பில்லாமலும் துப்புரவாகவும் தொனிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வீதிகள் தோறும் பரிசுத்தமாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய 2ஆம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும். இங்குள்ள ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும். ஆளுகை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உண்மையோடு ஆளுகை செய்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இவர்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மீது பதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த தேசத்தை ஆண்டவரே நினைவு கூறுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.